ஆர்கிடெக்சரல் மார்வல். ஒரு கல்லு இன்னொரு கல்லு, ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு இடையில எந்த பொருளும் கிடையாது. சிமெண்ட் கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலம். இந்த இருக்கு பாரு, இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கு. இந்த கல்லுக்கு இந்த ஊர்ல வேலை கிடையாது. 60 கிலோமீட்டருக்கு அந்த புதுக்கோட்டையிலிருந்து கொண்டு வந்து செஞ்சிருக்காம பாருங்க. இந்த கோயில் கட்டுவதற்கு 1000 யானைகளையும் 5000 குதிரைகளையும் 1,30,000 டன்ஸ் ஆஃப் கருங்கற்களையும் 1,00,000க்கும் குறையாத சிறை கைதிகளையும் பயன்படுத்தி இந்த கோயிலை கட்டுது. இதுக்கு பேரு கேரள அந்தகன் கோபுரம். கேரள மன்னர் சேர மன்னர் பாஸ்கர ரவிவர்மனை வெற்றி பெறார். அதன் ஞாபகமா கட்டுறார். ஒரே கல்லு, கருங்கல்லு, 40 அடி உயரம். இவ்வளவு பெரிய கல்ல ஒரு பாறையிலிருந்து எப்படி எடுக்கிறான் பாருங்க. உலக பாரம்பரிய சின்னம்னு யுனெஸ்கோ இந்த கோயிலுக்கு வழங்கிய ஒரு சர்டிபிகேட். இது நமக்கு எப்ப கிடைக்குதுன்னா 1987ல கிடைக்குது. 2 walls supported at 1 level, foundation 6 feet. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஹாலோ ஸ்பேஸ் இருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கம். கதவழியா எடுத்துட்டு போக முடியாது. முதல்ல சிவலிங்கத்தை வைக்கிறான், அதுக்கப்புறம் இந்த விமானத்தை செய்யறான். இதற்கு மேல பந்து போல ஒரு அமைப்பு. அதுக்கு பேர் சிகரம். ஒரே கல்லு, கருங்கல்லு. 81 டன் எடையுள்ள இந்த கல்லை கொண்டு எப்படி மேல வச்சிருப்போம். 1013 வருஷம் ஆயிடுச்சு. இன்ஜினியர் கிடையாது, மிஷினரி கிடையாது, ரோடு கிடையாது. There are some holes around the temple. Making holes on the stone is not an easy. இன்னொரு முடிச்சு போட்டுருக்கான் பாருங்க. இது மிலிட்டரியில போடக்கூடிய முடிச்சு. இதுக்கு பேர் ரீப்.